லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1:13. ம் 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 போதும். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நாளில் இந்த மகிமை நிறைந்த ஆலயத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். தேசத்திற்காக, உலக மக்களுக்காக, ரட்சிப்புக்காக, திருமண்டலத்திற்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம எல்லாருடைய விண்ணப்பமும் அவர் சமூகத்துக்கு போய் சேர்ந்துதாமே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நாம் நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம், நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. சங்கீதம் 65:2 வசனம் சொல்கிறது, ஜெபத்தை அவர் கேட்கிறவர். நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே யோவான் ஐயா அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அப்படி போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்கு? நம்ம எதையாகிலும் கேட்கலாம் அப்படிங்கும்போது அது நல்லா தான் இருக்குது. அந்த வசனம் ரொம்ப அருமையாக ஆரம்பமாகிறது. நம்ம எதையாகிலும் கேட்கலாம், ஆனால் எதையாகிலும் எப்படி தான் கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம தைரியமாக நம்முடைய இறைவனை அணுக முடியும், நாம் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவரை அணுக முடியும். அந்த தைரியத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் அவர் கல்வாரியில் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, நம்முடைய வேண்டுதல்களை பிதாவின் சமூகத்துக்கு கொண்டு செல்கிறவரும் அவரே, நாம் ஆராதிக்கிறவர், நமக்குள்ளே இருந்து நம்ம ஜெபிக்க வைக்கிறவரும் அவரே, ஜெபிக்க தூண்டுகிறவரும் அவரே, நம்ம ஜெபத்தை பிதாவின் சமூகத்துக்கு கொண்டு செல்கிறவரும் அவரே, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரும் அவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதலை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் உங்கள் வேண்டுதல்களெல்லாம் கேட்டு உங்களுக்கு பதில் செய்வார் என்று அந்த வசனம் நிறைவு செய்கிறது. அப்போது நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவர். வேண்டுதல் கேட்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை குறித்து வேதமெங்கிலும் நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்ம வாசித்ததுனால தான் நம்ம இன்னமும் நம்மகிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அம்மா சொல்லுவாங்க, பொன்னிசலியம்மா சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் மூக்குப்பொறி சர்ச்சில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க இந்த ஆலயத்தை குறித்து முதல்ல அறிமுகப்படுத்தினது இப்படி தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்கள், இந்த ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம வேண்டுதலை கேட்டிருக்கிறார். எத்தனை பேருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்துருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஆமென். நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு கொடுத்த நேர அனுமதியின்படி, நேர அளவுக்குள்ளே நம்ம எத்தனை பேரை பார்க்க முடியுமோ நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்லலாம். நம்ம வாசித்த இதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆ ம் பாருங்க, இங்கே முதலாவது யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அங்கே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த பரிசுத்தவானை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதே 5ஆம் 6ஆம் வசனங்களில், இந்த 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சகரியாவும் அவருடைய மனைவியாக எலிசபெத், இவங்க 2 பேருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தவர்கள். சில இடங்களில் கணவர் தேவனுக்கு பயந்தவராக இருப்பாங்க, மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, கணவர் அப்படி இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் அவர் நல்ல வேத வசனத்துக்கு ரொம்ப அவர் மதிப்பு கொடுக்குறவ கணவராக இருப்பார், சில மனைவிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே 2 பேரை குறித்து வேதம் சான்று கொடுக்கிறது. இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனை, அது ரொம்ப முக்கியம். ஏதோ அவங்களால முடிஞ்ச காரியங்களுக்கு கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லலை, எல்லா காரியத்திலையும் அவங்க என்ன செய்வாங்களாம்? கீழ்ப்படிவாங்க. நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த நீதியுள்ள தம்பதிகள் 2 பேரும் ஒருமித்து தேவ சமூகத்தில் எந்த காரியத்தையும் கேட்கிறவர்கள். இவர்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, நமக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை வேணும். எல்லா திருமணமானவர்களுக்கு அது இருக்குல்ல, நம்ம பிள்ளைகள் திருமணமாகணும்,
அப்புறம் நம்ம பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதை தான் எல்லா தாய் தந்தையருடைய விருப்பமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நெடுங்காலமாக காத்திருக்க காரியத்தில் கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். பாருங்கள், இவங்க எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு டைமில் ஜெபம் பண்ணி ஒரு டைம் நாங்கள் வேண்டுதல் செஞ்சதையே அவங்க மறந்து போயிட்டாங்க. எப்போ சரி இனிமே தேவனால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு அவங்க எப்போ நம்பினாங்களோ அப்போ ஜெபத்தை நிப்பாட்டிட்டாங்க. நம்ம எல்லாருமே எப்படி ஜெபிக்கிறோன்னா, நமக்கு இது நடக்கும், ஜெபத்தையும் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரி, இது பாராயிட்டு எல்லாமே இதை தாண்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் இனி ஜெபம் பண்ணி இதில் மேற்கொண்டு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று எதை நாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறது கிடையாது. நல்ல வாலியமும் வயசும் பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே கற்பத்தின் கனியை குடிக்க ஜோம்னு இருக்கலாம். சரி, இதுக்கப்புறம் எங்கே வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஒரு டைம் மறந்துட்டாங்க. ஆனால் தேவன் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபித்ததை நீங்கள் மறந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை தம்முடைய பரிசுத்த தூப கலசத்தில் வைத்திருக்கிறவர். நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம் என்று வேதத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறதுனா, அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். ஆமென். நம்ம ஜெபத்தை குறித்து நாம் என்ன மதிப்பீடு வச்சுருக்கோமோ தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வேதாகமம், பரலோகம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஜெபங்களாகிய தூபம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இவர் தேவ சமூகத்துக்கு பலியிட போகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது கேப்ரியல் தூதன் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாத, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த பலிபீடத்துக்குள்ள போகும்போது அன்னைக்கு அந்த ஆசாரியனாக இருந்த சகரியா நினச்சிருக்கலாம், இதே மாதிரி பலிபீடத்தில் வரும்போது எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேனே, ஆனால் எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சேன், என் லைஃப்பில் இது நடக்காமல் போயிருச்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை அவர் போயிருந்துருக்கலாம். அங்கே சடிதியாக தேவதூதன் தரிசனமாகி அவர் பேர் முதற்கொண்டு சொல்லிடுறார், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவனுக்கு இந்த பேர் கொடுக்கப்படும், அவர் என்ன விதமான ஊழியங்களை தேசத்தில் செய்ய போகிறாங்க எல்லாத்தையும் அவர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்தவானாக இருந்த இந்த சகரியாவால் அதை நம்ப முடியல. இனிமே எப்படி நடக்கும், இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 19 வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. ஏன்பா வந்தாலும் நான் சும்மா வந்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் நிற்கிற ஆள் நான். தேவன் அனுப்பி தேவ சமூகத்தை விட்டு இறங்கி பூமியில் உங்களை பார்க்க வந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை. நான் சும்மா வரல, தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். நான் வேலையத்தாப்பா அங்கேருந்து வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட இந்த தூதை கொடுக்கறதுக்காக தேவன் என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. 20 வசனம். ஆண்டவர் என்ன பண்ணி விட்டார்னா, அவர் வாய்க்கு தையல் போட்டு விட்டார். என்ன பண்ணிட்டாரு, இந்த வாய் இனிமே என்ன செய்யக்கூடாது, இது பேசிச்சுன்னா ஆண்டவர் கொடுக்குறதே என்ன செஞ்சு விட்டுரும், கெடுத்து விட்டுரும்னு நினச்சாங்களே என்னவோ. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், தகுந்த காலத்தில் இது நிறைவேற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன், இவங்க போய் என்ன செய்வாங்க, வீட்டம்மாட்ட சொல்லுவாங்க, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இது எப்படி நடக்கணும், இன்னும் அங்கே உள்ள விசுவாசத்தை கலக்கி விட்டு செய்யணும்னு நினச்ச ஆண்டவரையும் செய்ய விடாமல் இவங்க கணவன் மனைவி ஆக்கி விட்டுருவாங்களோன்னு ஆண்டவர் நினச்சாரோ என்னவோ. ஆண்டவர் என்ன பண்ணி விட்டாங்க, கொஞ்ச நாள் நீ பேசாமல் இருப்பான்னு சொல்லி ஊழியக்காரன் ஆண்டவரை அமைதியாக்கிட்டார். சில நேரங்களில் தேவன் நமக்கு அப்படி, நீ யோசித்து பாருங்கள், இவ்வளவு செஞ்சவருக்கு அதை செய்யணுமானா அதுதான் தேவனோட அனுக்கிரகம். அல்லேலூயா. நாம் நிறைய நேரங்களில் நாம் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், விருப்பத்தோடு ஜெபிக்கிறோம்,
ஆனால் தகுந்த காலத்தில் அது நடக்கலைன்னு உடனேயும் நம்ம நம்பிக்கை இழந்தாலும் கூட நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் அறிந்து அவர் கிருபையாக இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தா நீ நம்பலை, இனிமேல் உனக்கு கிடையாது போ அப்படின்னு அவர் செஞ்சுருக்கலாம். அது ஆண்டவர் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று அவர் குறித்த காலத்திலே இவர் மகனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த கால தாமதத்தை ஆண்டவரே அனுமதித்தபடியினால இவருடைய அந்த குறைவையும் ஆண்டவர் என்ன செய்தார், கிருபையாக இறங்கி அந்த காரியத்திலும் தயவு செய்து அங்கே ஒரு அருமையான பரிசுத்தவான் யோவான் ஸ்நானகனை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எபேசியர் 3:20 பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிறதற்கும் அப்புறம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகம்னு சொல்லலை, அதிகங்கிறதே நமக்கு அதிகம்தான். எபேசியர் 3:20 வாசிங்க. அதிகம்ங்கிறதே நமக்கு அதிகம்தான். நமக்கு நம்ம 10 காரியத்தை கேட்போம், ஒரு 4 காரியம் நடந்தால் போதும். அப்படி தான் நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம். கேட்டது கிடைச்சாலே போதும் தான். ஆனால் கேட்டதில் அதிகம் மாத்திரம் இல்லை, மிகவும் அதிகமாக. எப்படி? மிகவும் அதிகமாக. நல்லா கவனிங்க. வேண்டிக் கொள்ளுகிறது ஒரு காரியம், நினைக்கிறது ஒன்று. நம்ம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், சில காரியங்களுக்கு நமக்கு ஆசை இருக்கும், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். இதுக்கு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன நினைப்பார், இதுக்கு ஜெபம் பண்ணால் நமக்கு கிடைக்குமா, அது நம்ம வீட்டுக்கு வருமா? உதாரணத்துக்கு ஒரு மாமனார் தன் மருமகனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். என்ன வாங்கி கொடுக்க நினச்சாரு? நல்ல மாமா. அப்படி தானே? பசங்களை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல மாமா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாமா கஷ்டப்பட்ட மாமா. எப்படிப்பட்ட மாமாவோ, ஆனால் மருமகனுக்கு என்ன நினச்சார், ஒரு கார் வாங்கி கொடுக்க நினச்சார். அப்போ மருமகனை கூப்பிட்டு, கார் வாங்க முன்னாடி அவருக்கு கொஞ்சம் பேச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு, தம்பி உங்களுக்கு ஒரு கார் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார் மருமகனை பார்த்து. உடனே அவர் என்ன சொன்னார், கார் வாங்குறதெல்லாம் ஓகே தான், அதை வாங்கிடலாம். அப்புறம் அதுக்கு பெட்ரோல் போடணும் அல்லது டீசல் போடணும், அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும், இன்சூரன்ஸ் கட்டணும், அப்புறம் அதுக்கு அப்பப்போ சர்வீஸ் பார்க்கணும், அப்புறம் எங்கேயாவது போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு சர்வீஸ் பார்க்கணும். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போனார். இப்போது இந்த கார் வாங்கி கொடுக்கணும், மாமனார் தன் மருமகனுக்கு கார் வாங்கி கொடுத்துருப்பான்னு நினச்சிக்கிங்களா? ஏன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடியே இவன் இவ்வளோ வேலை பேசுகிறானே, இவனுக்கு இது எதுக்குடா வாங்கி கொடுன்னு நினைப்பாருன்னு நினைக்க மாட்டார். அதே மாதிரி தான் நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு விருப்பம் இருக்குது, நமக்கு ஆசை இருக்குது, ஆனால் இதுக்கு ஜெபம் பண்ணால் இது எப்படி நடக்கும், அப்புறம் இது நடந்தால் இது எப்படி நடக்கும், அதுக்கு பேசாமல் ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம மனசில் ஏற்பட்ட அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, இப்போ பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், விருப்பங்களையும் அதற்கேற்ற செய்கைகளையும் அவரே உண்டாக்குகிறார். எனக்கு வேதாகமத்தில் பிடித்த வசனங்களை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஒரு மனுஷனுக்குள்ள விருப்பத்தை மாத்திரம் இல்லை, அந்த விருப்பமும் ஆண்டவருக்கு சித்தமான விருப்பமாக இருக்குமானா அதை அடைவதற்கான செய்கைகளையும் அவரே உருவாக்குகிறார். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்போ நாம் நினைக்கிற காரியங்கள், இப்போ நான் நம்ம முன்னாடி ஒரு பெரிய வேற கேமரா ஒன்று வச்சுருந்தேன். இப்போ ட்ரெண்ட் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் இப்போ குட்டி குட்டி கேமரா வச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த கேமராவை குறித்து எனக்கு பெருசாக வெளிப்பாடு இல்லை, அது சரி வேணால் வாங்கிக்கலாம் அப்படி தான் இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு ஷூட்டிங்காக வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, குரு வந்துட்டு இந்த கேமரா இல்லையா, சரி அப்போ நான் இருக்கட்டும், நாங்கள் வேறு யாரோ பார்க்குறோன்னு போயிட்டாங்க. அப்போ என்ன தோணுச்சு, சரி இந்த கேமரா நம்மகிட்ட இல்லைல்ல அப்படின்னு நான் அப்போ நான் மேலே போய் ஸ்டுடியோவில் போய் முழங்கால் போட்டு ஜெபிச்சேன். ஏன் ஆண்டவர் அவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நீ ஒரு நாள் கூட அதை என்ன செய்யலை, கேட்டதே கிடையாது, நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன்ல அப்படின்னு. நான் அன்றைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு மேலே கீழேருந்து வர்றேன். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த ரூபா சும்மா தானே இருக்குது, பேசாமல் இந்த கேமரா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கேமரா வாங்கலாம்னு. அவள் கேமராக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே ஏதாவது சொல்கிறாள். இவங்க எனக்கு சொல்லிட்டு போனதோ வச்சது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நினச்சேன், அதுக்காக நான் அப்போ தான் முழங்கால் போட்டு, அதுக்காக ரொம்ப நாள் நினச்ச காரியம் வேறு, ஆனால் அதுக்காக அன்னைக்கு தான் முழங்கால் போட்டிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் அந்த கேமரா வந்துச்சுச்சு. அப்போது நம்ம நிறைய காரியங்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற காரியத்திலையும் நீங்கள் நினச்சி ஒரு ஏக்கமாக இருந்திருக்கோம், ஆனால் முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறவர் அவர். ஆமென். மனுஷன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடியினால மனுஷன் உள்ளத்தை குறித்து இன்னொருத்தர் போய் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சுவிசேஷங்களை வாசிக்கிறோம்.
அம்மா ஐயா, உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் மனசு வாய் திறந்து நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மனதையும் உங்கள் நினைவுகளையும் அறிந்த தேவன் அதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமே, அவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வல்லமை கிடையாது. நம்ம வல்லமை எவ்வளோ இருக்கும்? நம்ம பலன் எவ்வளோ இருக்கும்? ஒரு காய்ச்சல் வந்தாலே சுருண்டுரும். நம்ம வல்லமெல்லாம் அவ்வளோதான். ஆனால் அவருடைய வல்லமை, அந்த வல்லமையின்படி அவர் உங்களுக்கும் எனக்கும் அருளி செய்வார். நான் சொல்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ சகரியாவோட வாழ்க்கையில் அவங்க வயசை பார்க்கல, அவரே நம்பாத ஒரு சூழ்நிலை கூட நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறார். அந்த வல்லமையின்படியே எலிசபெத் ஏற்ற காலத்தில் அவங்க கருவுற்றாங்க, அழகான குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே, அல்லேலூயா. அப்போ சகரியாவோட வாழ்க்கையில் அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் நம்ம வருவோம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இன்னொன்று யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:3. ம் 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 நல்லா கவனிங்க. இங்கே 2வது ஒரு கணவன் மனைவியை பார்க்குறோம். இவர் ஊர் ராமதாயும். அங்கேருந்து அந்த நாட்களே எருசலேம் தேவாலயம் கிடையாது. அப்போ சீலோவில் தான் ஜனங்கள் கூடி இது பண்ணுவாங்க. அந்த நாட்களில் வருஷந்தோறும் வந்து சீலேவில் வந்து தன் மனைவியும் அவரும் வந்து கர்த்தருக்கு பலியிடுவாங்க. அப்போ இங்கேயும் பார்க்குறோம், நன்றாக தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல குடும்பம், நல்ல கணவன் மனைவி. நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். நாங்கள் கணவர் மனைவியாக எந்த இடத்துக்கு நாங்கள் சேர்ந்து போகணும்? ஆலயத்துக்கு சேர்ந்து போகணும், குடும்பமாக தேவ சமூகத்துக்கு போகணும். நம்ம குடும்பமாக ஒரு பர்ச்சேஸ் போகிறதுக்கு கூட சில நேரங்களில் இன்றைக்கி கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அது கூட கிடையாது. இப்போ அதுக்காவது போகிறாங்க. ஆனால் அதுக்கு தான் போகிறாங்களே ஒழிய தேவ சமூகத்துக்கு வரும்போது கணவன் மனைவியாக வர்றாங்களான்னா அது கஷ்டம்தான். நான் இங்கே பார்க்குறேன், போதகர் அம்மா உட்காந்துருக்குறாங்க, அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி நாம் எல்லோரும் கணவன் மனைவியாக தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது தேவ நம்ம குடும்பத்துக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அன்னாலும் எல்கானாவும் வருஷந்தோறும் தேவசமத்துக்கு வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதிகமாக தியானித்த ஒரு பகுதி தான். ஆனால் அதில் எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அம்மாவை குறித்து நம்ம பார்க்குறோம், இவங்க வந்து அதிக நாட்கள் சாப்பிடாமே இருப்பாங்க. ஒரு மனக்லேசம் உள்ளவங்க. அவங்களை குறித்து வேதம் அவங்களே தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி தான் சொல்கிறாங்க? நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனமடிவு, விசனம், வேதனை, கண்ணீர், பல அவமானத்தின் வழியாக கடந்து போன அந்த மகள். நம்ம நிறைய நேரங்களில் இப்படி வாழ்ந்து ஒரு டைமில் அந்த வாழ்க்கையை நம்ம பழக்கப்படுத்தி விடுகிறோம். என் வாழ்க்கையில் எப்போவுமே கண்ணீர் தான், எனக்கு இது தான் வாய்ச்சது அப்படி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஒரு டைமில் அவங்க ஆலயத்தில் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பேரை கூட வச்சுருப்பாங்க, அழுமூஞ்சி அன்னாள். இந்த அழுமூஞ்சி அன்னாள் அவங்களே தன்னை குறித்து சொல்கிறாங்க, நான் ஒரு மனக்லேசமுள்ள ஸ்திரீ. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படியே என் லைஃப் இருக்கணுமான ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வந்து தன் மனதில் இருக்கிற அத்தனை வேதனைகளும் அவங்க என்ன செய்கிறாங்க, கொட்டி விடுறாங்க. எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அவங்க தேவ சமூகத்தில் வந்து தன் இது வரைக்கும் அவங்க எதெல்லாம் அடக்கி வச்சாங்களோ அவ்வளோ அவங்க என்ன செய்கிறாங்க, தேவ சமூகத்தில் வந்து அவங்க கொட்டும் பொழுது அங்கே இருக்கிற அந்த பரிசுத்தவன் ஊழியர்கள் கூட அதை நிதானிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்த போதும் கூட அவங்க வடித்த கண்ணீரை தேவ சமூகத்துக்கு போய் சேர்ந்தது. ஆமே, அங்கே பாருங்கள், அங்கே இருந்த அந்த ஊழியக்காரர் அருமையான ஏழி ஐயா வந்து சொல்கிறாங்க, 17 வசனம் வாசிங்க. ஒரு நன்மையான வார்த்தையை சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்கள். நல்லா கவனிங்க. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அன்னாலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்கே 2வது யாருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னா அன்னாள் அம்மாவுடைய விண்ணப்பம். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்போ இந்த அம்மா இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து மனசில் வச்சுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவ சமூகத்திலிருந்து யார் மூலமாவது பேசலாம், ஒரு பாடல் வேலையில் பேசலாம், ஒரு அறிவிப்பு வேலையில் ஏதோ ஐயா சொல்கிற ஒரு காரியம் கூட அது என்னவாகும், நமக்கு சில நேரங்களில் அது ஒரு தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துலேருந்து வர்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ரிசீவ் பண்ணுகிற இருதயம் நமக்கு வேணும். இப்போ இந்த வார்த்தையை இதை அவங்க அப்படியே வைத்து கொள்கிறாங்க. இப்போ அதையே தன் மகனுக்கு பிறந்த குழந்தைக்கு பேராக வச்சிடுறாங்க. சாமுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டார்னு அர்த்தம். என்ன அர்த்தம்?
என் வேண்டுதலை கேட்டார். 20ஆம் வசனம் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவருக்கு என்ன பேர் விட்டாங்க? சாமுவேல். அப்போ நீங்கள் சாமுவேல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன உங்களை அறியாமல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுவோமா? சாமுவேல் என்ன சொல்லுங்க. சாமுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமாம், நம்ம ஊரில் நிறைய சாமுவேல்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சாமுவேல்னு சொல்லும்போது உங்களை அறியாமல் நீங்கள் என்ன அறிக்கை எடுக்கிறீங்கன்னா, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாருங்கள், கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஊழியக்கார் மூலமாக வந்த அந்த வார்த்தையை அவங்க அதை அப்படியே அவங்க கையில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாங்க. அதையே தன் மகனுக்கு அவங்க என்ன செய்தாங்க? பேராக வைத்தாங்க. பாருங்கள், மனக்லேசமுள்ள ஸ்திரீ தான். ஆனால் நீங்கள் 2 பெண்களை பாருங்களேன். எலிசபெத்துக்கு பிறந்த மகன் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானத்துக்குள் நடத்தினவர். இங்கே மனக்லேசமுள்ள ஸ்திரீயாகி அன்னாள் அவங்க வேண்டுதலை தேவன் கேட்டபோது அவருக்கு பிறந்த மகன் யார்? சாமுவேல். அவர் தான் யார் அபிஷேகம் பண்ணுறாரு? தாவீதை ராஜாவாக அபிஷேகம். ஒருத்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார், இன்னொருவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் கொடு. இந்த 2 பெண்களுடைய கற்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கர்த்தர் ராஜாக்களாக தேசத்தில் கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. தேவனோட மகிமை நிறைந்த ஆலயத்திலிருந்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளை கர்த்தர் அப்படி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பிள்ளைகளாக வைப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம நிறைய காரியம் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நேரம் நமக்கு அனுமதி இல்லை. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலருக்கு வாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:4. பாருங்க, இந்த மனிதர் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பேருமே தேவனுக்கு பயந்தவர்கள். தேவ சமூகத்தில் பலியிடுகிற ஒருவர் ஆசாரியர், இன்னொருவர் தன் குடும்பமாக சீலோவில் கர்த்தரை பணிந்து கொண்டவர். ஆனால் இந்த கொர்நேலியு ஒரு யூதர் கிடையாது, ஒரு புறஜாதி மனிதன். இவர் ஒரு பட்டாளத்தான். இவர் ஒரு 100 சேனைகளுடைய ஒரு படைக்கு ஒரு தலைவராக இருந்தவர். நீங்கள் யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரு ரகுடி பீப்புளாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கும் போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகளை பார்த்தா நமக்கு இயல்பாகவே என்ன இருக்கும்? ஒரு பயம் வரும். அதில் மிலிட்ரி மேனாக இருந்தால் அது ரோம படைத்து 100 படை வீரர்களை கொண்ட ஒரு பட்டாளத்தை நடத்தினவர் எப்படி இருந்திருப்பார் யோசிங்க. ஆனால் இவரை குறித்து வேதம் சொல்கிறது, இவர் தான தர்மங்கள் அநேக ஏழை எளியவர்களை விசாரிக்கிறவராக இருந்தார். அவர் என்ன செய்தார்? உண்மை தெய்வம்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இன்னும் உண்மை யாவை ஆண்டவரை பிதாவாகிய தெய்வனை தெரியாது. ஆனால் அப்படி ஒரு தேவன் இருப்பாரானால் என்று சொல்லி அவர் தேவனை தேடிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன். அப்போ அப்படி தேடிக்கொண்டிருந்த மனிதனுக்கு தேவன் வெளிப்படுகிறார். ஆமாம், அங்கே தேவ சமூகம் இவருடைய பண்ணின ஜபங்கள், இவருடைய தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு போய் சேர்ந்தது. இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நாங்கள் பரலோகத்தை பார்க்கணும், ஆண்டவர் என் ஜபத்துக்கு நேரடியாகவே பதில் கொடுக்கணும். நாங்கள் என்ன பிரதர் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அறியாத ஒரு நேரத்தில் நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள். ஆமாம், இதுக்கு வேறு எந்த தந்திரமோ எந்த சூட்சமும் கிடையாது. நீங்கள் எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பாருங்கள், 2ஆம் வசனத்தை பாருங்கள். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்போவும் எப்படி ஜெபிச்சிருக்க முடியும்? அவர் ஒரு பெரிய பட்டாளத்தான், இராணுவங்களின் தளபதியாக இருந்தவர். அவருக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. இவர் எப்படிங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்க முடியும்? அவருக்கு அப்படி என்ன பெரிய ஜெப குறிப்பு இருந்திருக்கும்? நாம் நினைக்கிறோம் குறிப்புகளோடு போகிறது தான் ஜெப நேரம்னு நினைக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், குறிப்புகளோடு போகிறது தான் ஜெப நேரம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தேவனோட முகத்தை நீங்கள் தேடுறீங்க பாருங்கள், அதுதான் ஜெப நேரம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. எப்போவும் உங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போன பொண்ணு உங்கள் வீட்டுக்கு எப்பயும் ஒரு குறிப்புகளோடு வருது, ஒரு லிஸ்ட்டோடு வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் பொண்ணை எவ்வளோ சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுவீங்க? என்ன உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். எப்போவும் குறிப்பு போட்டு வருது, ஒரு நோட்ஸ் போட்டு வருது. மம்மி இங்கே பாருங்கள், இது வச்சுருங்க, இது வச்சுருங்கன்னா, எம்மா கட்டி கொடுத்துட்டோம்னா பேசாமல் சத்தம் கட்டாமல் அங்கேயே இருக்கணும், வாயாமல் இங்கே வரக்கூடாதுங்கிறோம். அதே மாதிரி எப்போவும் குறிப்புகளோடய தேவ சமூகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனால் எதுக்கு வந்திருக்கேன்? உங்களை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன். சங்கீதக்காரர் அதான் சொல்கிறார்,
நான் எப்போதும் உம்முடைய முகத்தை தேடுவேன். ராக்காமங்களில் அவரை தேடுவேன். ராச்சாமங்களில் தேடுறதுக்கு ஒரு ராஜாவுக்கு என்னையா தேவை இருந்திருக்கும்? இந்த அவனை அழித்து கொண்டுடணும், நான் நாளைக்கு சண்டைக்கு போகிறேன் அவனை அப்படியா? கிடையாது. எப்போவும் அவரை தேடுவார். தேவனை தேடுவதற்கு நமக்கு குறிப்புகள் தேவையில்லை, நாம் எப்போதும் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆமாம், அப்படி ஜெபிச்சா நம்ம தரிசனங்களை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், 31ஆம் வசனத்துக்கு வாங்க, 10:31 வாங்க. நேரம் ஆயிட்டு. இங்கே ஆண்டவர் என்ன மக்கு கொடுக்குறாரு? கொர்நேலியுவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த முதல் இந்த 4ஆம் வசனத்துக்கும் இந்த 31ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அதை நான் ரொம்ப என்னால் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். எனக்கு கவனிங்க. இந்த மனிதன் ஆண்டவர் தரிசனத்தில் சொல்கிறாரு, உன்னை பார்க்குறதுக்காக நான் இன்னொரு பேதுருட்ட நான் பேசியிருக்கிறேன், உன்னை குறித்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்டே அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீ இப்போ என்ன செய்ய, உன்னை மீட் பண்ணுறதுக்காக அவர் வருவார். நீ அவர் என்ன செய்ய, ரிசீவ் பண்ணி அவர் மூலமாக உன்கிட்ட நான் சில காரியங்களை நான் பேசுவேன். அந்த சத்தியத்துக்கு நீ என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்லிடுறார். இப்போ கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் உடனே மனைவிட்டையோ அல்லது நீங்கள் மனைவியில் இருந்தால் நீங்களே என்ன செய்வீங்க, நல்ல உங்களால் எது பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ செஞ்சு அந்த ஊழியரை நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அவங்கள என்ன அகாமடேஷன் கொடுக்க முடியுமோ, அவங்கள எவ்வளோ ரிசீவ் பண்ணுமோ ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லி அவங்கள அன்பு கூர்ந்து அவங்கள அனுப்பி வைப்போம் இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதிலும் மேலான ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதுதான் முக்கியமான காரியம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 24ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அவர் கூப்பிட்றாரு? தன் சொந்தக்காரங்களை கூப்பிட்றாரு. நம்ம முதல்ல அவங்கள தான் கூப்பிட மாட்டோம். ஒரு பெரிய பரிசுத்தவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா, நானே அவர்கிட்ட டேட்டு டைம் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்ருக்கேன், அவனுங்களை கூப்பிடணுமா? அவன் முதல் லிஸ்ட்டே அவங்க கிடையாது, அவுட். ஆனால் இவர் யாரை தான் கூப்பிட்றாரு? உறவின் முறையார். தன்னுடைய ரொம்ப டியர்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிடுறாரு. ஆஹா, எவ்வளோ அருமையான ஒரு மனிதர் பாருங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு கன்வென்ஷனை அவர் ரெடி பண்ணிட்டார். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த ஒரு மனுஷன் வர்றாராம். எனக்கு அவரை பெருசாக தெரியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் அவரை சொல்லியிருக்கிறாரு, அவர் வர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி இங்கேருந்து தன்னுடைய படை வீரர்களை 2 பேர் அவர் அனுப்பிவிட்டு பேதுருவை ரிசீவ் பண்ணி ரொம்ப கனத்தோடு அவரை வரவேற்று தன் வீட்டில் தன் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் வரவழைத்து அங்கே ஒரு கன்வென்ஷனை அவர் நடத்துகிறார். அல்லேலூயா! ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துகிறார். நான் கேட்குறேன், நம்ம வீட்டில் ஜெப கூட்டம் எப்படி நடக்குது அப்படின்னு? நம்ம வீட்டில் 2 ஜெப கூட்டம் நடக்கும். எதுக்கு நடக்கும்? ஒன்று, கல்யாணத்துக்கு ஜெபக்கூட்டம் நடக்கும். அந்த ஜெபக்கூட்டம் எங்கள் ஊர்லலாம், நான் தூத்துக்குடி ஆள் கிடையாது, மதுரை பக்கம் சிவகாசி ஆள். இங்கே முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஜெபக்கூட்டம்னு ஒன்று நடக்கும். எங்கள் ஊர் சைடில் ஜெபக்கூட்டம்னு ஒன்று நடந்துச்சு. என் கல்யாணத்துக்கு ஜெபக்கூட்டம்னு ஒன்று நடந்துச்சுன்னு வைங்களேன். அந்த ஜெபக்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெபக்கூட்டம் மேலே நடக்கு, ஆனால் ஜெபக்கூட்டத்தில் ஆளே கிடையாது. கீழே பந்தி நடக்கு, அங்கே ஒரு பெரிய திருவிழா அசனம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், எங்கள் ஜெபக்கூட்டம்லாம் யாருமே ஜெபம் பண்ண வரலையே? இல்லை, கீழே போய் பாரு, ஒரு பெரிய திருவிழாவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் எந்த ஊர்லாம் சொல்ல விரும்பலாம், அங்கிட்டலாம் அப்படி தான் நடக்குது. ஜெபக்கூட்டத்துக்கு நடத்துகிறவங்க ரொம்ப பரிதாபமாக அந்த வீட்டாள்கள் ஐயரோடு அந்த சபை ஊழியரோடு 10 பேர் பரிதாபமாக ஜெபக்கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். இங்கிட்ட ஒரு பந்தி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெபக்கூட்டத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜெபக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஒரு ஜெபக்கூட்டம். அடுத்து இன்னொரு ஜெபக்கூட்டம் நடக்கும். அப்போ அந்த ஜெபக்கூட்டத்தில் இருக்கிறவரே அன்றைக்கி அவர் இருக்க மாட்டார். அப்போ தான் அந்த ஜெபக்கூட்டம் நடக்கும். அது என்ன ஜெபக்கூட்டம்னு உங்களுக்கே நான் புரிய முடிய விட்டுறேன். நமக்கு ஒருத்தன் ஆயில்ல அவனுக்காக நடக்கிற ஜெபக்கூட்டம் ஒன்று, கல்யாணத்துக்கு இன்னொரு ஜெபக்கூட்டத்துக்கு அவர் இருக்க மாட்டார். இதுக்கு பேர் தான் ஜெபக்கூட்டமானா, நான் அதை மதிப்பு குறையா சொல்லலை, ஆனால் அது தேவை தான். ஆனால் அதில் மேலான என்னென்னா, நம்ம ஊழியர்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு கன்வென்ஷன் ஜெபக்கூட்டத்தை நடத்தணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா! நான் எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவோம். எங்கள் தெருவில் வச்சு நடத்துவோம். எங்கள் சபை எங்கள் போதகரை கூப்பிட்டு தான் நடத்துவோம். அன்றைக்கி பிரசங்கர் அவங்க தான். நாங்கள் பாட்டு பாடுவோம்,
அவங்க தான் செய்து கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதை செய்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் தெருவில் நாங்கள் நடத்துகிற கன்வென்ஷன் மூலம் ரசிக்கப்பட்ட 3 குடும்பங்கள் இன்றைக்கி எங்கள் சபைக்கு போயிட்டுருக்குறாங்க. கடந்த வாரம் திங்கக்கிழமை கூட நான் சிவகாசி போயிருந்தேன். அவங்க வீட்டில் கல்யாணம் அப்போ சொல்லும் போது சின்ன தம்பிகளாம் அவங்க இருந்தாங்க. அந்த குடும்பம் ரசிக்கப்படும் போது இன்றைக்கு அந்த பையன் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறான். நாங்கள் நடத்துகிற நாங்கள் எங்கள் வீட்டில் நான் விசுவாசியாக இருக்கும் முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வரலை. நான் சொல்கிறேன், விசுவாசியாக இருக்கும்போது எங்கள் ஆயரை கூப்பிட்டு நாங்கள் நடத்தின ஜெப கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் அதை நான் நடத்தணும். நாம் ஜெப கூட்டத்தை எதுக்கு நடத்துகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் எதுக்கு நடத்தணுங்கிறத இந்த கொர்நேலியு மூலமாக நம்ம கற்றுக்கிடணும். இந்த கொர்நேலியு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கூட்டத்தில் வந்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெற்றாங்கன்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புறஜாதி மனிதன் தன் வாழ்நாள் கிடைத்த ஒரு வாய்ப்பை ஒரு பெரிய சுவிசேஷத்துக்கு நேராக, ஞானஸ்தான ஆராதனைக்கு நேராக, அபிஷேக ஆராதனைக்கு நேராக நடத்திருக்க முடியுமானால் அப்படிப்பட்டவர்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்பார். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். என் வேண்டுதல் கேட்கப்படணும். நான் என்ன செய்யணும்? உங்கள் வீடை ஜெப கூட்டமாக மாற்றுங்க. ஆயரை கூப்பிட்டு நீங்கள் அப்படி நடத்துங்க. அல்லேலூயா. என்னாச்சு? கை வரமடிக்க. நம்ம ஜெப கூட்டம் வீட்டில் எதுக்கு நடத்தணும்? நம்ம கல்யாணத்துக்கு நடத்திட்டாங்க. இனிமேல் நமக்கு கல்யாணம் இங்கே இருக்கிற பாதி பேருக்குமே அந்த ஜெப கூட்டம் கிடையாது. ஆமாம், இன்னொரு ஜெப கூட்டம் நமக்கு நம்ம இல்லாமலே அது நடக்கும். எல்லாம் கறிச்சோறு சாப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜெப கூட்டம் நடத்தணும். நம்ம மூலமாக நம்ம வீட்டில் அநேகர் நம்ம சபையில் சேர்க்கப்படணும். நம்ம அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம ஆலயத்தில் ஞானஸ்தான ஆராதனையில் அபிஷேக ஆராதனை பங்கெடுத்து அதை நம்ம பார்க்கணும். ஐயா, ஆமாம், 3 பேரை நம்ம பார்த்தோம். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்னாள் ஏலியை சொன்னாங்க, உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்வார். அதுதான் சாமுவேல். கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டார். இங்கே நாம் நிறைவாக பார்க்குறோம். கொர்நேலியுவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கொர்நேலியு அவன் தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக அல்ல, தன் உறவின் முறையார், தன் விசேஷ சிநேகிதனுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் செயல்பட்டார். நாமும் அப்படி செயல்படுவோம். நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே பாருங்கள். அங்கே தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளோ அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று அங்கே வேதன் நமக்கு வாக்கு தத்தம் அறிகிறது. இந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்வாராக. உங்கள் வீட்டில் எப்படி ஆண்டவர் அங்கே யோவான் ஸ்நானகனை அவர்களுக்கு கொடுத்தாரோ, சாமுவேல் ஐயாவை கர்த்தர் கொடுத்தாரோ, அதுபோல் உங்கள் வீட்டிலும் கர்த்தர் சாமுவேல்களை, யோவான் ஸ்நானங்களை கர்த்தர் பிறக்க செய்வார். ஆமே. நீங்கள் வேண்டுதலோடு இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கையில் ஒரு பொருத்தனையோடு ஜோம்னிட்டு போங்க. ஆண்டவர் உங்கள் வேண்டுதலுக்கு கேட்பார். நான் ஊழியக்காரனாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டோடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிச்சிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் மெய்யாகவே சந்தோஷப்பட்டது. எவன் ஒருவன் பிறிதொருவனுடைய ரட்சிப்புக்காக பரிதாபப்படுகிறானோ அவனை நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் எப்போ நீதிமான் ஆக முடியும்னா, இன்னொரு மனிதன் அழியக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் நீதிமான். நாம் 1 மணி நேரமாக அதை தான் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் தேசத்தில் சண்டை வரக்கூடாது, எங்கள் திருமணம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசீர்வதித்து ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட விதங்களில் நீங்கள் என்ன வேண்டுதல்களோடு, என்ன மனக்லேசங்களோடு, கண்ணீர்களோடு ஒரு வேளை இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய கற்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மடிகளிலே தவழ்ந்திருக்க காண்பீர்கள். ஆமேன். வயதான காலத்தில் சகரிய எலிசபெத்துக்கு தேவன் அதை செய்ய முடியுமானால், அன்னாளுக்கு செய்ய முடியுமானால், கர்த்தர் உங்கள் காரியத்தில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் 4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்க
தொடங்கின போதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர், அண்ணாலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, கொர்நேலியுவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர், உங்களுடைய வேண்டுதலையும் இந்த மகிமை நிறைந்த ஆலயத்திலிருந்து சொல்கிறார், மகனே மகளே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமே, நீங்கள் நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க, நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே, என்னோட வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்கிற இவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய போகிறதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த அற்புதங்களை ஏந்தி கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து சோத்திர காணிக்கைகளை வைக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்வீராக. அருமையான எங்கள் குருவான வரையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே ஜெபத்தை முன்னின்று அவங்க நடத்தினாங்களே, கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவங்க சரீரத்திலும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியருக்காக அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு காலகாலத்துக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த முழு ஜெபத்திற்கு பல விதங்களில் ஜெபத்தினாலும் ஆண்டவரை காணிக்கைகளினாலும் தாங்குகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசைக்கரிவாச தம்பிமார்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அருமையான ஆண்டவரே, சபையினுடைய மூப்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில வருடங்களாக எங்களை நேசித்து எங்களை ஆண்டவரே ஜெபத்தில் எங்கள் ஊழியங்களை அதிகமாக நேசித்து இந்த சபையில் வந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகளையும் சமயங்களை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சபையின் பெரியவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிப்பீராங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.